Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalasthriyan, GST Practitioner. Voucher creation அந்த சாப்டர் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நாம் நன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எப்படி வவுச்சர் க்ரியேஷனில் நாம் பயன்படுத்துறது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் வவுச்சர் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, டிஃபால்ட் செட்டிங் எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேலிக்குள்ளே வந்துட்டோம். இப்போது ஆட்டோமேட்டிக் நம்பர் ஜென்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வவுச்சர் கிரியேஷன்ஸில் போய் பார்க்க போகிறோம். இப்போது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ எடுக்கிறோம், வவுச்சர் டைப்ஸ் எடுக்கிறோம், க்ரியேட் பண்ணுறோம். இப்போது ஏன் இந்த ஆட்டோமேட்டிக் நம்பர் வச்சுருக்காங்க நிறைய கம்பெனிஸில் அப்படின்னா, ஐஜிஎஸ்டி சேல்ஸ் அவங்களுக்கு தனியாக ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க, ஜிஎஸ்டி சேல்ஸ் அவங்களுக்கு தனியாக ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க, எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அவங்களுக்கு தனியாக ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி சேல்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வவுச்சர் நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவங்களால ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த நம்பரை அவங்க வச்சுருக்காங்க. இப்போது நாம் எப்படி அந்த நம்பரை ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐஜிஎஸ்டி சேல்ஸ், அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு, இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டிலிருந்து மற்ற இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த ஸ்டேட்டுக்கு பண்ணாலும் ஐஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஐஜிஎஸ்டி சேல்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு வவுச்சர் நம்பர் நாம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்றத பார்க்கலாம். அண்டர் செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர் சேல்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே என்ன ரிலேட்டடாக நீங்கள் வவுச்சர்ஸ் எடுக்கிறீங்களோ, க்ரியேட் பண்ணுறீங்களோ, இந்த 22 வவுச்சர்ஸ்க்கு அண்டரில் தான் ஏதாவது ஒரு வவுச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே வைக்க முடியும். நாம் சேல்ஸ் ரிலேட்டடாக எடுத்துருக்கிறதுனால இங்கே சேல்ஸ் அதுதான் எடுக்கணும். ஓகே, என்டர் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நாம் மேனுவல் அந்த ஆப்ஷன் பார்த்துட்டோம், நன் அந்த ஆப்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னதுன்னா, ஆட்டோமேட்டிக் நம்பர் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணுறோம். இங்கே யூஸ் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு மறக்காமல் எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் நம்பரில் உங்கள் வவுச்சர் நம்பர் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத இங்கே கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், மறக்காமல் 121 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த நம்பர்லேருந்து எனக்கு வவுச்சர் நம்பர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். வித் ஆஃப் நியூமரிக்கல் பார்ட் அப்படின்னு கேட்குது, அதாவது எத்தனை டிஜிட்டில் உங்களுக்கு வேணும், 4 டிஜிட்டா, 5 டிஜிட்டா, 6 டிஜிட்டா, அந்த மாதிரி. இப்போது நம்பரிக்கல் பார்ட் வந்து நான் 4 அப்படின்னு கொடுக்குறேன். 4ன்னு கொடுத்தா கீழே என்ன பண்ணணும், prefill with 0 அப்படின்னு கேட்குது. அதாவது நான் இங்கே மேலே 4ன்னு கொடுத்ததுனால 121, ஆக்சுவலாக இங்கே 3 நம்பர் தானே கொடுத்துருக்கேன், எனக்கு 4 நியூமரிக்கல் பார்ட் வரணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், எஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் இங்கே எஸ் தரோம்னா, இங்கே prefill with 0னா இங்கே 0121 அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேவா, நான் 121 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இங்கே prefill with 0க்கு எஸ் கொடுத்தேன்னா இந்த 4 நம்பரிக் நியூமரல் நம்பரிக் பார்ட் இருக்கு இல்லையா, இங்கே 4ன்னு கொடுத்ததுனால இங்கே எஸ் கொடுக்குறோம், மேலே 0 அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக டேலியே எடுத்துக்கும் இங்கே எஸ் கொடுத்தோம்னா. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணுறோம், 1 April 2020 அப்ளிகபிள் ஃப்ரம் ரீஸ்டார்ட் நம்பரிங் அப்படின்னு கேட்குதா. இந்த இடத்துல எப்போ இருந்து அப்ளிகபிள் உங்களுக்கு அப்படின்னு கேட்குது. 1 April 2020 எனக்கு அப்ளிகபிள். இங்கே ஒரு என்ட்ரு தரும். ஸ்டார்டிங் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குது. ஸ்டார்டிங் நம்பர் நாம் என்ன கொடுத்தோம், 121 அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, 121 மறக்காமல் கொடுக்கணும். இப்போது டெய்லியா, மந்த்லியா, நெவர், வீக்லி, இயர்லி அப்படின்னு கேட்குது. அதாவது இந்த நம்பர் வந்து இந்த இயர் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னா இயர்லி, இல்லை எனக்கு மந்த் வைஸ் கண்டினியூ பண்ணால் போதும். எனக்கு தெரியணும்
இயர்லி வைஸ் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு வவுச்சர் நம்பர் இப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த சேல்ஸ் வவுச்சர் நம்பர் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அதை சொன்னாங்கன்னா அந்த 12 மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு மாதத்தில் தான் அந்த வவுச்சர் நம்பர் இருக்கும். அப்போ நீங்கள் அதை தேடி எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். இங்கே மந்த்லி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் மந்த்லி எடுக்கிறேன். மந்த்லி எடுத்தோம்னா ப்ரிஃபிக்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. ப்ரிஃபிக்ஸ் டீட்டெயில்ஸ்னால் இந்த ஸ்டார்டிங் நம்பர் 1 to 1 இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஏதாவது வரணுமா அப்படின்னு கேட்குது. ஆமாம், நான் என்ன பண்ணுறேன், ஏபிஆர் ஏப்ரலுக்கானது ஐஜிஎஸ்டி இப்படின்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு சேல்ஸ் வவுச்சர், நீங்கள் சேல்ஸ் பண்ண வவுச்சரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், வவுச்சர் நம்பர் சொல்லுங்கள், இல்லை வந்து சேல்ஸ் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் ஏபிஆர் ஐஜிஎஸ்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாவே அது ஏப்ரல் மாதத்துக்கான ஐஜிஎஸ்டி சேல் வவுச்சர் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த 30 நாளைக்குள்ளே ஏதோ ஒரு நாட்கள் தான் நீங்கள் அந்த ஐஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரு பண்ணி அவங்களுக்கு சேல் வவுச்சராக ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இயர்லி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அவர் வந்து ஐஜிஎஸ்டி நம்பர் மட்டும்தான் சொல்லுவார். நீங்கள் அந்த 12 மாதத்துக்குள்ளே போய் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ரொம்பவும் சிரமமாகவும் இருக்கும். அதனால தான் இங்கே ஏப்ரல் ஐஜிஎஸ்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். செகண்ட், மாதம் எனக்கு வந்து அதாவது மாதம் எனக்கு வந்து தெரியணும், இது ஏப்ரல் மாதத்துக்கான ஐஜிஎஸ்டி நம்பர், இது மே மாதத்துக்கான ஐஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2020 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 1/5 இந்த தேதி எடுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், MAY IGST அப்படின்னு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 ஜூன் எடுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், JUN கொடுத்துட்டு IGST அப்படின்னு கொடுத்துட்றோம். இது ப்ரிஃபிக்ஸு. ப்ரிஃபிக்ஸ்னால் உங்களுடைய ஸ்டார்டிங் நம்பருக்கு முன்னாடி வரும். இந்த ஏபிஆர் ஐஜிஎஸ்டி அப்படின்றது முன்னாடி வரும். ஓகேவா? இப்போ சஃபிக்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. சஃபிக்ஸ்னால் இந்த 1 to 1 இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி எப்படி வரணும் உங்களுக்கு நம்பர் அப்படின்னு கேட்குது. நாம் என்ன பண்ணுறோம், இது 2020-21க்கான ஃபினான்ஷியல் இயர் அக்கௌண்ட்ஸ் தானே, 20-21 இப்படின்னு கொடுத்துட்றோம். நல்லா பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸ்டார்டிங் நம்பர் 1 to 1ன்னு கொடுத்துட்டோம். வித் ஆஃப் நியூமரிக்கல் பார்ட்டு 4ன்னு நான் கொடுக்குறேன். ஆனால் ஆக்சுவலாக இங்கே 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். எதுக்காக இங்கே 4ன்னு கொடுத்தேன்னா, ப்ரிஃபில் வித் 0 எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு 0வை இங்கே ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுக்கறதுனால தான் இங்கே 4 அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்ளிகபிள் ஃப்ரம்ல 1 to 1 எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் வேணும். மந்த்லி எனக்கு தெரியணும், இது எந்த மாதத்துக்கான இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்றது எனக்கு தெரியணும். அப்படின்றதுனால தான் நான் இங்கே மந்த்லி சூஸ் பண்ணிட்டேன். மந்த்லி சூஸ் பண்ணால் நாம் ப்ரிஃபிக்ஸ் டீட்டெயிலில் எந்த மாதத்துக்கான தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிஃபிக்ஸில் ஏபிஆர் ஐஜிஎஸ்டி அப்படின்னு 1ஆம் தேதியிலேருந்து 1 ஏப்ரல் கொடுத்துக்கிறோம். 1 மேல மே ஐஜிஎஸ்டி, 1 ஜூனில் ஜூன் ஐஜிஎஸ்டி அப்படின்னு கொடுக்குறோம். சஃபிக்ஸ் டீட்டெயிலில் 1 ஏப்ரல் 2020லேருந்து அப்ளிகபிள் ஃப்ரம்மு. ஆனால் 20-21 இது எந்த இயருக்கான இன்வாய்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா, தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இது 2020-21க்கான இன்வாய்ஸ் அப்படின்னு நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுக்குறோம். ஓகே, இதை கொடுத்து என்ன பண்ணுறீங்க, இப்போது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேட்வே ஆஃப் டேலி போகிறோம், அக்கௌண்டிங் வவுச்சர் எடுக்கிறோம், இதில் சேல்ஸ் எடுக்கிறோம், ஐஜிஎஸ்டி சேல்ஸை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணோன்னே இங்கே என்ன வந்துடுச்சு பாருங்கள், இங்கே F2 கொடுங்க. F2 கொடுத்தீங்கன்னா 1-4 அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். இங்கே 1-4 அப்படின்ற தேதி கொடுத்தோன்னே இங்கே என்ன வந்துடுச்சு, ஏபிஆர் ஐஜிஎஸ்டி
நாம் அங்கே ப்ரிஃபில் வித் ஜீரோன்னு கொடுத்தோம் இல்லையா, ஜீரோ முன்னாடி கொண்டு வரணுமா, நீங்கள் பாருங்கள் 0121. ஓகே, சஃபிக்ஸில் 2020-21க்கான இன்வாய்ஸ் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்தோம் இல்லையா. ஏபிஆர் ஐஜிஎஸ்டி ப்ரிஃபில் வித் ஜீரோ, அதை நம்ம ஜீரோன்னு எஸ் கொடுத்ததுனால இங்கே ஜீரோ வந்துச்சு. இது நாம் கொடுத்த 121 நம்பர். இது வந்து சஃபிக்ஸில் நம்ம எந்த இயருக்கான இன்வாய்ஸ் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்த நம்பர் இங்கே வந்துருச்சு. இங்கே நாம் 1 ஏப்ரல் அப்படின்னு சூஸ் பண்ணதுனால இங்கே ஏபிஆர் ஐஜிஎஸ்டி அப்படின்னு வந்துருச்சு. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம 1-5 சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ண உடனே என்னாச்சு பாருங்கள், இங்கே மே எம்ஏஒய் ஐஜிஎஸ்டி அப்படின்னு வந்துருச்சா. இந்த மாதிரி நம்ம ஜூன் வரையும் என்ன பண்ணியிருக்கோம், அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், மார்ச் வரையும் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். மார்ச் வரையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் டேட்ஸ் கொடுத்து சேல்ஸ் வவுச்சரை ரைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்த்தை வந்து ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு இன்வாய்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு இது எந்த மாதத்துக்கான இன்வாய்ஸ் அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஏதாவது வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சுன்னா. ஓகேவா. இப்போ நம்ம ஏப்ரல் கொடுத்தோம், மே கொடுத்தோம், ஜூன் கொடுத்தோம். இப்போ 1-5 நான் சூஸ் பண்ணேன், மே ஐஜிஎஸ்டின்னு வந்துச்சு. இப்போ 1-6 சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஜேயூஎன் ஐஜிஎஸ்டி 0121-2021 அப்படின்னு வந்துருச்சா. இப்போ ஒரு டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ணுவோம். நாம் 1-1 ஸ்டார்ட் ஆகணும்னு கொடுத்தோம் இல்லையா, 1-1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நமக்கு 1-2 அப்படின்னு கரெக்டாக ஜென்ரேட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சேல்ஸ் எடுக்கிறோம், ஒரு 1000 rupees நான் சேல்ஸ் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ அக்செப்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. இப்போது 2-6 இந்த தேதி எடுக்கிறோம். நம்ம 1-6 தானே போட்டோம். ஓகேவா. 1-6 போட்டோம், 1-1 ஸ்டார்டிங் நம்பர் அதில் போட்டோம். இப்போ நம்ம 2-6 சூஸ் பண்ணோம். இங்கே என்ன ஆச்சு பாருங்கள், 1-2-2 ஆட்டோமேட்டிக்காக 121லேருந்து 122 நம்பருக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே போய் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், சேல்ஸ் எடுக்கிறோம், ஒரு 1000 rupees சேல்ஸ் பண்ணுறோம். நல்லா மறக்காமல் பாருங்கள், 2 ஜூன் 1 ஜூன் போட்டோம், 2 ஜூன் போட்டோம். ஓகேவா. இப்போ 3ஆம் தேதி ஜூன் அப்படின்னு நாம் இங்கே சூஸ் பண்ண உடனே இங்கே என்ன ஆகணும், 1 2 3 நம்மளுடைய நம்பர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும். ஓகே, சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போது மறுபடியும் அதே 2 ஜூன், ஏன்னா எஜுகேஷன் மோட் அப்படின்றதுனால 3ஆம் தேதி எடுத்துக்காது இல்லையா, மறுபடியும் 2 ஜூனே நம்ம சூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அதே தேதியில் சூஸ் பண்ண உடனே 1 2 3 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சா. 121 1ஆம் தேதி போட்டோம், 122 2ஆம் தேதி போட்டோம். இப்போ மறுபடியும் 2ஆம் தேதி இன்னொரு இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணுறதுனால 123 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சா. இப்படி தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் நம்பரை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும் வவுச்சரில். ஓகேவா. ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேமெண்ட் இருந்தால் பேமெண்ட் புக் இருக்கும். பேமெண்ட்டுக்கு எப்படி வவுச்சரை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சேல்ஸ்க்கு எப்படி பண்ணுறது, இதே மாதிரி நீங்கள் ஐஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு பண்ணிக்கலாம். லோக்கல் சேல்ஸ், ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு ஒரு சேல்ஸ் வவுச்சரை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் புதுசாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் சேல்ஸ்க்கு இதே மாதிரி சேல் வவுச்சரை க்ரியேட் பண்ணி இதே மாதிரி நம்பரிங் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கலாம். இதுதான் ஆட்டோமேட்டிக் வவுச்சர் நம்பர் எப்படி வந்து டேலிக்குள்ளே வவுச்சருக்கு செட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் இப்போ கிளியராக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. ஓகே, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள் ஆர் டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரீசனை ட்ராப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு
நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.